ஹலோ வணக்கம். நான் உங்கள் சகானா. சார் ஐயா வந்திருக்காரு. வணக்கம் 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 வணக்கம். சரி, ஓகே, நீங்க நேரா வந்து நம்ம கேள்விக்கே போயிடலாம். கொஸ்டின் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றேன். என்ன அப்படின்னா, இது என்னோட கொஸ்டின் இல்ல, கமெண்ட் பாக்ஸ்ல வந்த கேள்வி. அதாவது என்ன கேள்வி அப்படின்னா வந்து, நம்மளுடைய நேர ஒருவர் எடுத்தோடனே சார் எனக்கு சீரியஸா ஒரு ப்ராப்ளம் இருக்கு சார், நான் ரொம்ப சீரியஸா இருக்கேன் சார் அப்படின்னா என்ன அப்படின்னா வந்து, அவருக்கு விதைப்பைகள் இருக்குல்ல, விதைக்கொட்டை இருக்கு இல்லையா, சோ ஒன்று வந்து பெருசாவும் இன்னொன்னு சின்னதாவும் இருக்கு. சோ இது வந்து ரொம்ப சீரியஸான ப்ராப்ளமா, இதனால ஏதாவது பிரச்சனைகள் வருமா அப்படிங்கிற மாதிரி நம்மளோட நேயர் கேட்டிருக்காரு சார். விதைப்பையில வந்து பாத்தீங்கன்னா விந்து உற்பத்தி ஆகிற இடம் அந்த விதைப்பை தான். இது விதைப்பை. ஆமா, அடிபடாம பாத்துக்கணும், நீங்காம பாத்துக்கணும், புண்ணு இல்லாம பாத்துக்கணும், வலி இல்லாம பாத்துக்கணும், பாதுகாப்பா பாத்துக்கணும். அதுக்காக பாதுகாப்புக்காக நம்ம வந்து அதுக்கு வந்து கேட்டு வளையங்களையெல்லாம் போட்டு மூடலாம் தேவையில்ல. என்ன ரொம்ப சிரிக்குது? இல்ல சார், நீங்க சொன்னீங்களா? ஆமாம்மா, பாதுகாப்புன்னா அப்படிலாம் சில பேர் நினைச்சுக்குவாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்ல, பூட்டு எல்லாம் போட்டு பார்த்தா. ஆமா, அது மாதிரிலாம் இல்ல. ஒரு பாதுகாப்புனா அதில் அடிபடக்கூடாது, கசங்கக்கூடாது, நசுங்கக்கூடாது. இது வந்து முக்கியமான உறுப்பு. விதை உணர்ச்சியை தூண்டக்கூடிய உறுப்பு அதில் தான் இருக்குது. குழந்தை உற்பத்தி ஆகிறதுக்கும் அதில் தான் இருக்குது. இப்படிப்பட்ட விதைகள் வந்து ஒன்று சின்னதாக இருக்குது, ஒன்று பெருசாக இருக்குன்னு அவர் சொல்லியிருக்காரு. அது ஏன் ஒன்று அவருக்கு ஒரு சின்னதாக இருக்குது பெருசாக இருக்குதுன்னு விளக்கமெல்லாம் சொல்லலை, யதார்த்தமாக சொல்லியிருக்காரு. எந்த சின்னதாக இருக்குது பெருசாக இருக்குது. எல்லாருக்குமே விதை கொட்டைகள் வந்து பார்த்தீங்கன்னா பலாக்கொட்டை, பலாப்பழம் பார்த்துருக்கியாமா? பலாப்பழம் சாப்பிட்டுருப்போம் இல்லையா? அந்த பலாப்பழத்துல ஒரு கொட்டை இருக்கும், பலாக்கொட்டை சைஸ்ல இருக்கும் விதை. இதுதான் வந்து ஆண்களுடைய விதைப்பை, விதை. அந்த பிளாவோட சைஸ் உள்ள விதைய சில பேருக்கு வந்து பெருசாகுது, சில பேர் சின்னதாகுது, சில பேர் வீங்குது. இதை ஏற்கனவே நிறைய எபிசோட்ல சொல்லியிருக்கேன். விதைவாதங்கள் வரும். என்ன வாதங்கள்? விதை வாதம். வாதம்னா ஏறுவாதம் சொல்லுவாங்க. என்ன வாதம்? இந்த ஒரு விதை இது இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஈக்குவலா ஒண்ணு இப்படி இருக்கும், இப்படி இருக்கும், ஒண்ணு ஏறின்னு இருக்கும், ஒண்ணு இறங்கி இருக்கும். இது ஏறுவாதம், கீழே இருக்கிறது இறங்குவாதம். இது ஒண்ணு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அண்டவாதம்னு ஒண்ணு இருக்கும். அண்டம்னா தெரியுமா? இவ்வளவு பெருசு இருக்கும். எவ்வளவு பெருசு? பூசணிக்காய் பெருசு இருக்கும். ஆமாமா, பூசணிக்காய் பெருசு இருக்கும். ஆமா, இருக்குமா சார்? இருக்கும். அது ஜட்டியெல்லாம் போடவே முடியாது. லுங்கி கட்டிங்கன்னா அப்படியே நடக்கும்போது பாத்தீங்கன்னா அது டம்மு டம்மு டம்முன்னு ஆடும். இப்படி ஒரு விதை இருக்குது. இது நோய், டிசீஸ். அது வந்து அண்டம். அண்டம்னா பெருசு, அண்டவாதம். ஏறுவாதம், இறங்குவாதம், அண்டவாதம். ஓரண்டவாதம்னு ஒண்ணு இருக்கு. ஓரண்டவாதம்னா ஒரு விதை தான் இருக்கும், ஒரு விதையே இருக்காது. அந்த ஒரு விதையே பாத்தீங்கன்னா பெருசா இருக்கும், இன்னொரு விதை சின்னதா மேல போயிருக்கும். ஓரண்டவாதம். ஒத்த புடுக்கவாதம், நீர்வாதம், நீர் குவளைவாதம். இப்படி பல விதமா இருக்குது. விதையில இப்படி எவ்வளவு பிரச்சனை இருக்குது. இவருக்கு வந்து ஏறுவாதம், ஒரு விதை ஏறிக்குச்சு, ஒரு விதை இறக்கிச்சு, ஏறுவாதம். இப்ப இவருக்கு வந்து செக்ஸ் லைஃப் எப்படி இருக்கும், உடல் உள்ள லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்னா, குழந்தை பிறப்பு என்பது விந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். என்ன பார்க்கணும்? இது மாதிரி விதை பிரச்சனை உள்ளவங்களுக்கு விந்து டெஸ்ட் எடுத்து பார்க்கணும். விந்து டெஸ்ட்ல வந்து 60 மில்லியன், எவ்வளோ? 60 மில்லியன். 80 வந்து மொர்டாலிட்டி, நீந்தும் தன்மை. இப்படி இருந்தா பயப்பட வேணாம். 60, 70, 80 இருந்தாவே பயப்பட தேவையில்லை. அந்த 40, 30, 20, 10 இப்படி இருந்துச்சுன்னா ப்ராப்ளம். கவுண்டிங் கம்மியா இருந்ததுன்னா, அதாவது 60க்கு கீழே இருந்துச்சுன்னா ப்ராப்ளம். அவங்களுக்கு குழந்தை பிறப்பது கடினம். எதனால? விதையினால், விதை பாதிப்பினால் என்ன ஆகுது? கவுண்டிங் லோ கவுண்ட் ஆகுது. அப்ப லோ கவுண்ட் ஆகும்போது எப்படி குழந்தை பிறக்கும்? கஷ்டம், பிறக்காது. அப்ப விதையை வந்து நீங்க பாதுகாப்பா வச்சுக்கணும். நேச்சுரலாவே வந்த ப்ராப்ளம். அதுதான் சொல்றேனே. இன்னொரு விஷயம் நான் சொல்றேன் அனு. குழந்தை பிறக்குது இல்லையா, பிறக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த 2 விதையில ஒரு விதை எங்கேயாவது போய் ஓத்துல ஏறிக்கும். எங்க ஏறிக்கும்? வயிற்றுல ஏறிக்கும். அந்த பைய தொட்டு பார்த்தா வச்சுக்க, அந்த பையில விதையே இருக்காது. எங்கேயாவது ஒரு இடத்துல போய் பதுங்கி இருக்கும் அது. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா வளர 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 அந்த 2 விதையும் வந்து பையில வந்து வீழ்ந்துடும். ஒரு சிலருக்கு விழும், ஒரு சிலருக்கு விழவே விழாது. ஆப்ரேஷன் பண்ணி வைப்பாங்க. ஒரு சிலருக்கு உண்டு. அப்ப இந்த விதையில நிறைய பிரச்சனைகள் வருது இல்லையா, அதை கேர்லெஸ்ஸா அவர் எடுத்துக்க கூடாது. ஏன் நம்மளுக்கு ஒரு விதை இறங்கிச்சு, ஏன் ஒரு விதை ஏறி இருக்குது, ஏன் பை லூஸா இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இப்ப இந்த உயிரணுக்கள் இந்த விதையினால பாதிக்கப்படும் போது, நேயர்களே, குழந்தை பாக்கியம் என்பது பெரிய வரம், பிள்ளை என்பது பெரிய வரம். திருமணமானவொன்னே மினிமம் 2 மாசமோ 3 மாசமோ 6 மாசமே உங்களுக்கு குழந்தை நிக்கலன்னா உடனே நீங்கள் விந்து பரிசோதனை செய்வது நல்லது. இல்ல எங்களை மாதிரி மருத்துவரை அணுகுவது நல்லது. ஆலோசனைகள் நாங்க கை நாடி பார்ப்பேன், ஆண்களுக்கு என்னென்ன பிரச்சனைன்னு கவுன்சிலிங் கொடுப்பேன்,
உங்களுக்கு என்னென்ன பழக்கம் இருக்குன்னு கண்டுபிடிப்பேன். அது வந்து ஆலோசனை உண்டு. இப்போ எனக்கு டாக்டர் அணுக்கள் இல்ல குறைவா இருக்குன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா அதுக்கு நம்மகிட்ட ட்ரீட்மெண்ட் இருக்கு. எதுக்கு? அணுக்கள் கம்மியா இருக்கு. அணுக்கள் கம்மியா இருக்கிறதுக்கு. இன்னொரு மெயின் பிரச்சனை 100ல ஒரு 10 பேருக்கு இப்ப நடக்குது. என்ன பிரச்சனை நடக்குதுன்னா அணுக்கள் ஜீரோக்கு போயிடுது. அணுக்கள் ஜீரோக்கு போயிடுது. அணுக்கள் ஜீரோக்கு போயிட்டா குழந்தை பிறக்குமா? பிறக்கவே பிறக்காது அப்படின்னு என்ன சொல்றாங்க, மருத்துவமனையில சொல்லிடுவாங்க, வாய்ப்பு இல்லைன்னு. ஆனால் நாங்க அந்த அணுக்கள் ஜீரோ அப்படின்னு சொல்றாங்கன்னா இயற்கை மருத்துவத்துல அது மருந்து உண்டு. எந்த மருத்துவத்துல? நேச்சுரல். சேலம் கொல்லிமலையில உங்களுக்கு தெரியாதல அபூர்வமான மூலிகைகளா இருக்குது. அந்த காலத்துல உண்டு. எங்க தாத்தா காலத்துல எங்கள் முன்னோர்கள் காலத்துலலாம் வந்து பாத்தீங்கன்னா குழந்தை பிறப்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. குழந்தையே இல்லை, உங்களுக்கு அணுக்களே இல்லை, ஆண்மையே இல்லை அப்படின்னா நாங்க கொடுக்குற மருந்து சாப்பிட்டா குழந்தை உண்டாயிடும். அது மாதிரி அந்த அணுக்கள் ஜீரோன்னு சொல்ற மாதிரி, அது இங்கிலீஷ்ல இப்ப வந்து அசோஸ்பெர்மியான்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? அசோஸ்பெர்மியான்றாங்க. அந்த ஜீரோ அணுக்கள் உள்ளவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கஷ்டம். நிறைய மருத்துவமனைக்கு போனோம், ஐவிஎஃப் பண்ண சொன்னாங்க, டெஸ்ட் பேபி பண்ண சொன்னாங்க. அது மாதிரிலாம் நிறைய கம்பெனில நம்மகிட்ட வராங்க. அது மாதிரி உள்ளவங்களுக்கு, விதையினால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு விதை சின்னதாகுது, பெருசாகுது, விதையில் அடைப்பு, வெரிகோசல், ஹைட்ரோசில், அதெல்லாம் நிறைய பிரச்சனை உள்ள விதை சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனை இருந்தாலும் அருணாச்சலேஸ்வரா ஹெர்பல் கேர் பிரைவேட் லிமிடெட் எங்களுடைய பாரம்பரிய மருத்துவம். எங்க 3 தலைமுறை, எங்க அப்பா வைத்தியர், எங்க தாத்தா வைத்தியர், எங்க தாத்தா முன்னோர்கள்லாம் வைத்தியருங்க, புரியுதா? நானும் ஒரு வைத்தியர். நாங்க கொடுக்குற வைத்தியத்துல கண்டிப்பாக இயற்கையான முறையில், நல்லா புரிஞ்சுங்க நேயர்களே, இயற்கையான முறையில, ஊசி கிடையாது, மாத்திரை கிடையாது, எதுவுமே இயற்கையான முறையில மருத்துவம், வேர், தழை, பூ, காய், பழங்களால் உருவாக்கப்பட்ட மருத்துவத்தை கொண்டு அணுக்கள் ஜீரோ, நில் கவுண்ட், டாக்டருங்க எனக்கு குழந்தை பிறக்காத சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா எங்களுடைய மருத்துவமனைக்கு வாங்க, நாங்க சக்சஸ் பண்ணி தரோம். கண்டிப்பா நேயர்களுக்கு வந்து இது 100% பிள்ளை பேரு கிடைக்கும். சோ வந்து இது வந்து கண்டிப்பாவே சீரியஸாவே ஒரு ப்ராப்ளம் தான் பிரதர். நீங்க வந்து கமெண்ட் பண்ணிருந்தீங்க இல்லையா, எனக்கு இந்த மாதிரி சீரியஸா ஒரு ப்ராப்ளம் இருக்கீங்க, நீங்க சொன்னனால இது உங்களுக்கு சீரியஸான ப்ராப்ளம் தான். பக்கத்துல இருக்க டாக்டர் கிட்ட செக் பண்ணுங்க. செக் பண்ணிட்டு அதுக்கான மெடிசன்ஸ் எடுத்துக்கோங்க. சோ நமக்கான மெடிசன்ஸ் எங்க கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கீழேயே நம்பர் இருக்கு. 7208 7206 7209 7206 2 நம்பர்ல எந்த நம்பருக்கு வேணாலும் கால் பண்ணுங்க. உங்களுக்கான மருந்துகள் பாத்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு கொரியர் மூலியமாவே அனுப்பி வைக்கப்படும். சோ சஹானா எப்போதும் போல வந்து வெட்கப்பட்டு ஒரு கேள்வி வந்து ரெடி பண்ணி வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கேள்விக்கு சஹானாக்கா ரெடியா இருக்காங்க, பதில் சொல்ல டாக்டர் சார் ரெடியா இருக்காங்க. கேள்வி கேட்டலாமாக்கா? கண்டிப்பா கேட்கலாம். சோ சஹானாக்காவோட क्वेश्चन உங்களுக்காக. என்னோட கேள்வி என்ன அப்படின்னாக்கா, ஒருத்தர் கேட்டிருக்காரு. என்ன கேட்டிருக்காருமா? அதாவது வந்து ஒரு நாளைக்கு வந்து 3 டைம் வந்து ஒய்ஃபோட இருக்காராம், சந்தோஷமா இருக்கிறாராம். நல்லதானமா? சந்தோஷம், மகிழ்ச்சியான செய்தி. சொல்லுமா. ஓகே தான், சொல்லுமா. 25 நிமிஷம் இருக்கிறாராம். என்ன ஷாட்மா? கிரிக்கெட்டா? நம்ம சிரிக்கிற அவரு அதை போட்டுக்கிறாரு சொல்லுமா? அப்படி நான் ஒரு ஷார்ட் ஷார்ட் பண்றாங்களா அது மாதிரி நினைச்சீங்க. சரி ரைட், கிரிக்கெட் பத்தி சரி ரைட் 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 சரி. செகண்ட் வந்து என்ன 35 நிமிஷம் இருக்கிறாராம், 45 நிமிஷம் இருக்காராம். அவருக்கு என்ன சந்தேகம் அப்படின்னா, இப்படி இருக்கிறதுனால எனக்கு ஏதாச்சும் பாதிப்பு வருமா, இல்ல என்னோட ஒய்ஃபுக்கு ஏதாச்சும் பாதிப்பு வருமா, இல்ல இருக்கலாமா வேண்டாம்ன்றது ஒரு சந்தேகத்தோட கேள்வி கேட்டிருக்காரு. இங்க பாருங்க எப்படி எல்லாம் போட்டிருக்காரு பாருங்க இந்த கேள்வி. அதாவது நேயர்களே, இளைஞர்கள் வந்து நிறைய கேள்வி கேட்கலாம், உங்க உரிமை. அதுக்கு உண்டான பதிலும் சொல்லலாம், அது என்னுடைய உரிமை. ஆனா வெளிப்படையா நான் சொல்றேன், அவர் என்ன போட்டிருக்காரு பாருங்க. 3 முறை உடலுறவு கொள்ளுகிறேன், 3 டைம், ஒரு நாளைக்கு 3 டைம் பண்றேன். முதல் டைம் ஸ்டார்ட் அடிக்கிறேன், 25 நிமிஷம் சென்றுதான் எனக்கு விந்து வருது. 2ஆவது டைம் பண்றேன், 35 நிமிஷமா, அரை மணி நேரம்ன்றதை தாண்டி 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா, 35 நிமிஷம் போட்டிருக்காரு. 3ஆவது ஸ்டார்ட் பண்றாராம் ஒரு நைட்ல, அது 45 நிமிஷம் சென்றுதான் பண்றாராம். இதனால வந்து எங்க மனைவிக்கு பாதிப்பு வருமா, எனக்கு பாதிப்பு வருமா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்காரு. இவர் சொல்றது உண்மையா பொய்யா அப்படின்னு தோணுது. இருந்தாலும் ஒரு சிலர் இருக்கிறாங்க. 25 நிமிஷம் நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா புண்ணியவானே, நீ நல்லவன்டாப்பா, சாமி, சந்தோஷம், மகிழ்ச்சி. 2ஆவது டைம் 35 நிமிஷம்ன்றது வந்து அரை மணி நேரத்துக்கு மேல 2ஆவது டைம் பண்றேன். நிறைய ஆண்களுக்கு உண்டு, முதல் முறை பண்ணா 2ஆம் முறை லேட்டா தான் வரும், அது எல்லாருக்குமே ஒரு சிலருக்கு உண்டு. முதல் முறை சீக்கிரம் வந்துடும், ஆனா செகண்ட் டைம் பாத்தீங்கன்னா சில ஆண்களுக்கு லேட்டா வரும். செகண்ட் டைம் பண்றவங்களாம் இருக்காங்க. 3rd டைம் 45 நிமிஷம் சொல்றேன், இது 25, அது ஒரு 35, 25 35 60, அது ஒரு 45, 1 மணி நேரம் செய்து 5 நிமிஷம் வரைக்கும் ஒரு நாளைக்கு செய்யறிய. இப்ப இது வந்து உனக்கு பாதிப்பா உங்க மனைவிக்கு பாதிப்பா அப்படின்னா 2 பேருக்குமே பாதிப்பு இல்லை.
ஏன் பாதிப்பு இல்லை அப்படின்னா, பெண்களை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லிடுறேன், நீங்க எத்தனை முறை சந்தோஷமா இருந்தாலும் கணவனுக்கு சந்தோஷத்தை கொடுக்கணுன்றதுக்காக எவ்வளவு வலி இருந்தாலும் அதை பொறுத்து கொண்டு கண்டிப்பா மனைவி வாங்க நான் ரெடின்னு தான் சொல்லுவாங்க. கணவனை நீ வேணாம் என்னால முடியாது சொல்லிட்டா அவர் கணவர் நம்ம விட்டுட்டு எங்கேயாவது எஸ்கேப் ஆயிடுவாரு பயத்துல. அந்த பயத்துல அவங்க என்ன பண்றாங்க, நீ ஒரு முறை ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, 2 முறை பண்ணாலும் 3 முறை பண்ணாலும் அந்த வலியோடு இருந்தா கூட கணவனை சந்தோஷப்படுத்தியே ஆகணும். சில குடும்ப பெண்களும் இருக்காங்க. அதால உங்க மனைவிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா நீ உண்மை சொல்றியா பொய் சொல்றியான்னு எனக்கு தெரியாது. இந்த காலகட்டத்திலாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரே நிமிஷத்துல அவுட் ஆயிடுதுன்னு சொல்றான், 2 நிமிஷத்துல அவுட் ஆயிடு சொல்றாங்க, 3 நிமிஷத்துல அவுட் ஆகி சொல்றாங்க. ஏன் கட்டி பிடிக்கும் போதே முத்தம் கொடுக்கும் போதே எனக்கு லீக் ஆச்சுன்னு சொல்றாங்க. இப்படி இருக்க காலகட்டத்துல நான் 25 நிமிஷம் முதல் செகண்ட் 35 45 அப்படிலாம் நீங்க சொல்றீங்க. இதனால எனக்கு பாதிப்பு வருமா? ஒய்ஃப் வரவே வராது. இறைக்கிற கிணறு சுரக்கும், விந்து வந்து ஊத்து மாறி. நம்ம பேசும்போது பாருங்க, நம்ம வாய்க்குள்ள வந்து உமிநீர் சுரக்கும், எச்சில் உமிநீர் சொல்லுவாங்க இல்லையா, சுரக்கும். அது மாதிரிதான் விந்து ஒரு முறை வெளியேறிச்சு அப்படின்னா மறுபடியும் ஊத்து மாதிரி அது ஊறிக்கும். ஒரு முறை செய்யலாம், 2 முறை செய்யலாம், 3 முறை செய்யலாம். உடம்புல தெம்பு இருந்தா நீங்க எத்தனை முறை செய்யலாம். அதனால உங்களுக்கும் பாதிப்பு இல்லை. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், உடல் உறவு என்பது ஒரு உடற்பயிற்சி மாதிரி. சும்மா அந்த டைம்ல குனினா நீ குனியவே மாட்டேன், நிமிர்ந்தா நிமிர மாட்டேன், பல்டி போட சொன்னா பல்டி போட மாட்டேன், கவுந்து பண்ணா கவுந்து படுக்க மாட்டேன், மெல்லாந்து பண்ணா மெல்லாந்து படுக்க மாட்டேன். ஆனா அந்த டைம்ல இந்த மூளை என்னென்ன சொல்லுதோ அதெல்லாம் கேட்பேன். பல்டி போடுவேன், குட்டி கரணம் போடுவேன், குனிவேன், நிமிருவேன். அப்ப அது என்ன, ஒரு உடற்பயிற்சி மாதிரி. அப்ப அது எந்த ஒரு வியாதியும் வராது, எந்த ஒரு சைடு எஃபெக்டும் கிடையாது. அதனால உங்க மனைவிக்கு வலியே இருந்தாலும் கணவனுக்காக பரவாயில்லைங்க, சந்தோஷமா இருக்குங்க, இன்னொரு முறையும் நீங்க ட்ரை பண்ணாலும் நான் ரெடிங்கன்னு சொல்லுவாங்களோ தவிர வேணான்னு அவாய்ட் பண்ண மாட்டாங்க. சில பெண்களுக்கு வலிக்கும், வலி இருக்கதான் செய்யும், ஆனா வலியிலும் சுகம் உண்டு. அதனால நீ நல்ல மனிதர். ஆனா இந்த விஷயத்த வந்து உங்க மனைவிட்ட மட்டும் செய்யுங்க தயவு செய்து. வேற எங்கேயாவது எஸ்கேப் ஆயிட போறீங்க, அது வந்து உங்களுக்கு உயிருக்கும் உடலுக்கும் ஆபத்து. இந்த 3 வாட்டி செய்யற ஆண்மகனாக நீங்கள் இந்த தலையணை மந்திரம் சேனல் மூலமாகவும் டாக்டர் பயணி சேனல் மூலமாகவும் உங்களை நாங்கள் பாராட்டுகிறோம். இது மாதிரி எல்லா ஆண்களும் இப்படி இருந்தீங்கன்னா உங்க குடும்பம் நல்லா இருக்கும். எல்லா ஆண்களும் இப்படி இருக்கிறதுக்கு உங்களால முடியலன்னும் போது, இப்ப இந்த இளைஞர் கேட்டாரு பாருங்க, பிரச்சனைக்கு இது 3 வாட்டி செய்யறேன்னு, அதே மாதிரி நீங்களும் 3 வாட்டி செய்யணும் அப்படின்னா உங்களால முடியலன்னா கண்டிப்பா எங்க மருத்துவத்துக்கு வாங்க. ஒரு முறை இல்ல 3 முறையும் இதே மாதிரி 25 நிமிஷம் 35 நிமிஷம் 45 நிமிஷம் நீங்க செய்யற மாதிரி வலுவான மருந்து நம்மகிட்ட இருக்கு. ஆண் உறுப்பு வலிமையாகிறதுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சின்னதாகிற உறுப்பு பெருசாகிறதுக்கு ஆயில் வச்சிருக்கிறேன். ஒரே ஒரு மாத்திரை போட்டா போதும். ஒரு முறை இல்ல 2 முறை இல்ல 3 முறை செய்யலாம். அந்த டேப்லெட் வச்சிருக்கேன். உங்களுக்கு குழந்தை பிறக்கல, எங்களால முடியல, எங்களுக்கு வந்து நிறைய மருத்துவம் பார்த்தோம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, எங்ககிட்ட வாங்க. நாங்க கொடுக்குற மருத்துவத்துல ஆரோக்கியமான குழந்தை பிறக்கும், முழு ஆன்ம சக்தியோட இருப்பீங்க, நோய் நொடி இல்லாம இருப்பீங்க. அதாவது அருணாச்சலேஸ்வரா ஹெர்பல் கேர் பிரைவேட் லிமிடெட். எங்க டீம்ல நிறைய டாக்டர்ஸ் பிஎஸ்எம்எஸ் பிஏஎம்எஸ் படிச்ச டாக்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க. நாங்க வைத்தியம் பார்க்குற வைத்திய முறைகள் எல்லாமே இயற்கை முறை. எங்க வைத்தியத்துல பக்க விளைவு கிடையாது, பத்தியங்கள் கிடையாது. கொடுக்குற மருந்தை சாப்பிட்டீங்க அப்படின்னா சந்தோஷமாவும் இருப்பீங்க, ஆரோக்கியமாகவும் இருப்பீங்க. ஒரே ஒரு கேப்சூல் போட்டா போதும், அன்னைக்கு ஃபுல்லா முதலிரவு தான். அந்த மாத்திரை நாங்க வச்சிருக்கோம், புரியுதுங்களா? அந்த மாத்திரையை போட்டு மனைவியோட பர்மனண்டா சரியாகிற மாதிரி பண்ணி தரேன். நீங்க ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு எங்களுடைய சிகிச்சை உங்களுக்கு பலன் தரும். நேர்கள் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பாத்தீங்க அப்படின்னா வந்து ரொம்பவே ஒரு எனர்ஜெட்டிக்கான கால், அதாவது ஒரு கமெண்ட் பார்த்திருக்கோம். என்னன்னா பாத்தீங்கன்னா அவரால் வந்து ஒரு நாளைக்கு 3 டைம் இருக்க முடியுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுவும் பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து லாங் டைம் இருந்திருக்காரு. எவ்வளவு ஹாப்பியா இருந்திருப்பாரு பாருங்க. அதே மாதிரி உங்க லைஃபும் ஹாப்பியா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? வேற ஒண்ணுமே பண்ண வேணாம், ஒரே ஒரு வாட்டி கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா கீழே கேம்பிங் எங்கெங்க நடக்குதுன்னு டீடைல்ஸ் போயிட்டு இருக்கு இல்லையா, சோ 1 டைம் விசிட் பண்ணி பாருங்க. சோ இந்த மாதிரி அதாவது எனக்கு சீக்கிரமா வந்தது அப்படிங்கிற ப்ராப்ளம் நீங்க இனிமே சொல்லாம இருக்கலாம். டேப்லெட்ஸ் இருக்கு, மெடிசன்ஸ் இருக்கு, அது மட்டும் இல்லாம ஆயில் இருக்கு. சோ எல்லாமே பாத்தீங்கன்னா முழுக்க ஹெர்பலால தயாரிக்கப்பட்டது. அருணாச்சலேஸ்வரா ஹெர்பல் கேர் பிரைவேட் லிமிடெட். ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு இதே மாதிரி ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய டவுட்ஸோட இருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்மளோட சேனலோட லிங்கை ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மறந்துடாம உங்க கமெண்ட்டை மட்டும் சொல்லிடுங்க. கேட்டு சொல்றதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம், பதில் சொல்றதுக்கு சார் ரெடியா இருக்காங்க. மீண்டும் ஒரு சூப்பரான கமெண்டோட உங்களை சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடம் இந்த விடைபெறுவது வாஸ் லவ்லி ஆங்கர் நோட்டு. நம்ம பஸ்ஸியோ. வணக்கம், நன்றி.